ராம் சார் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருடைய கனவா இருக்கலாம். நீங்களும் ராம் சாரும் காம்போவா ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் எப்படி அமைஞ்சது? அதுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? அது ஒரு மேஜிக்கல் ஜேர்னின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து படங்கள் கன்டினியூஸா பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ராம் சார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மைண்ட்லலாம் நம்ம போனா அவங்க கேட்பாங்களான்ற மைண்ட்ல தான் இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் ராம் சார் ஆஃபீஸ் வந்து கால் பண்றோம் அப்டின்னாங்க. ராம் சார் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓகே. அவங்க அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அது புது மியூசிக் டைரக்டர்ஸ் அப்கமிங்ல இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கோம். உங்க வொர்க்லாம் கேட்டோம். உங்கள ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. நாங்க மீட் பண்ண வரலாமான்னாங்க. சரி வாங்கன்னேன். இங்க வந்து பாட்டுலாம் கேட்டாங்க அவங்க அசிஸ்டன்ட்ஸ்லாம். ஓகே. கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு 20 பேப்பர் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே. பாட்டுலாம் எழுதி இருந்தது அதுல. இதுக்கெல்லாம் டியூன் போட்டு காட்டுங்க அப்டின்னாங்க. ஒருவேள செக் பண்றாங்களோன்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டு படிச்ச உடனே எனக்கு ஒரு மூட் கிரியேட் ஆகும் இல்லையா? ஒரு குட்டி பையன் பாயிண்ட் ஆஃப் வியூலயே இருந்தது எல்லாமே. ஜாலியா ஒரு சாங்ஸ்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து படம் எடுத்துட்டு வந்தாங்க. 8வது ரீல் வந்து முடிக்கிறேன் ஃபிலிம் பை ராம்ன்னு வந்துச்சு. ஓ! அப்பதான் உங்களுக்கு என்ன ரிவீல் இது ஆகுது. ஆமா. அ வேற ஏதாவது ஹார்ட் டிஸ்க் ஏதாவது மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்களா? வேற படம் ஏதாவது அப்புறம் கரெக்ட்டா ராம் சார் அப்ப ஃபோன் பண்ணாரு. ஓகே. எல்லாமே சிங்க் ஆன மாரி இருந்தது. ஃபோன் பண்ணி அதுவரைக்கும் ராம் சார் பேசவே இல்ல என்கிட்ட. ஓகே. அப்புறம் ராம் சார் கால் பண்ணி ஒர்க் சூப்பரா இருக்கு. நீங்க சாங்ஸ் நீங்க பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சங்கர் யுவன் ராஜா ஆல்ரெடி சங்கர் ராஜா. பண்ணியிருக்காரு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க சார். இதுவே எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு தான் நான் இத்தன வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.